பாஸ் நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள், நாங்கள் இறங்கி செய்வோம் அப்படிங்கிற மாதிரி ஆளாளுக்கு ஒவ்வொரு ரிவ்யூ சொல்லுவாங்க. நெகட்டிவ் ரிவ்யூ, பாசிட்டிவ் ரிவ்யூ இப்படி மாதிரி இல்லை கலவை விமர்சனமாகவும் வரும். ஆனால் இதெல்லாம் தாண்டி பார்த்திங்கன்னா என்ன வசூல் நிற்காமே அப்போ போகுது அப்படிங்கிறத தாண்டி இன்றைக்கி 4 நாள் மொத்தம் 4 நாள் ஆகிடுச்சு ராயனோட ரிலீஸ் ஆகி. இந்த 4 நாளில் பார்த்திங்கன்னா 84 கோடி, அதாவது 84 85 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சுக்குது உலகம் முழுக்க. அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய சாதனை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா தனுஷே டைரக்ஷன் பண்ணி தனுஷே ரைட் பண்ணி அவரே நடித்து வெளிவந்த படம் தான் ராயன். இந்த படம் பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனால் கடைசியில் எதிர்பார்த்தது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. எதிர்பார்த்த இந்த படத்தில் என்னதான் இல்லை, பில்டப்புன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. கேஜிஎஃப்பில் தராத பில்டப்பாக நான் மறுபடியும் சொல்கிறேன். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. படமாக பார்த்தா, அதாவது படத்தை ஒரு சினிமாட்டிக்காக பார்த்தா எந்த லெவலில் வேணாலும் இருக்கும். அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ராயன் தான். இதோட சினிமாட்டோகிராஃபி, இதுக்கு பின்னாடி இருக்கிற கஷ்டங்கள் நஷ்டங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாது. ஆனால் அவர் பட்ட கஷ்டங்கள் நஷ்டங்கள் அவருக்கு மட்டுமே தெரியும். அந்த கஷ்டத்துக்கு கிடச்சிருக்கிற பலன் தான் இந்த பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த 4 நாளுக்கு ஒரு புதிய ரெக்கார்டை செட் பண்ணிக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் இன்னொன்று என்னென்னா, தனுஷ் டேரக்ஷன் பண்ணுறதுக்கு லாய்க்கில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் வந்து டேரக்ஷன் பண்ண வேண்டியதாப்பா, நீங்கள் வந்து கதை எழுத வேண்டியதானே அப்படிங்கிறத என்னோட கேள்வி. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் ஒரு தனுஷ் ஃபேனாக இருந்தால் இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.